ஓகே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். சவுண்ட் கேக்குதா? பேசுறது கேக்குது. ஓ சார். ஓகே, அப்ப நாங்க அந்த 6வது கேள்வியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த 6வதுல இருந்து 10வது வரைக்குமான கேள்விகள் எண் கணிதம் சார்ந்த நுண்ணறிவு வினாக்கள். பொதுவாக இப்படியான வினாக்கள் வந்தா அத இயன்ற அளவு நாங்கள் ஒப்ஷன் கூடாக செஞ்சுட்டு போனோம்னா ஈஸியா இருக்கும். அந்த அடிப்படையில பாருங்க, இந்த முதலாவது கேள்வி சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா, ஒரு வட்டி தொடர்பான ஒரு வினா. வட்டி, அது நான் சொல்றேன், பெரும்பாலும் எளிய வட்டி சார்ந்து வினாக்கள் வருது. அண்மை கால வினாபத்திரங்கள்ல சில வினாக்கள் நுண்ணறிவுல மெஷர்மெண்ட் சம்பந்தமான கேள்விகள், ஆயிடைகள் சம்பந்தப்பட்டது, ஆகாரம், அதே போல ஜட்வலை தொடர்பான வினாக்களும் நுண்ணறிவு வினாக்கள்ல வந்திருக்கு. எனவே நாங்க எல்லா வகையான வினாக்களையும் ஒரு குறிப்பிட்ட அளவு விளங்கி வைக்கிற நல்ல என்ற அந்த அடிப்படையில எளிய வட்டின்னு சொன்னா எப்படின்னா, ஒருத்தர் இன்னொருத்தர் கடன் வாங்குவார், கடனை வாங்கிட்டு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜுக்கு வாங்க. ஒரு ஆள் மியூட் பண்ணுங்க, உங்களோட சவுண்டா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் என்ன செய்வார்னா, ஒரு பொருளை வாங்கி, உதாரணமாக 10% வட்டிக்கு ரூபா 10,000 கடனாக வாங்கின ஒருத்தர் 3 வருடங்கள்ல அந்த காசை திருப்பி கொடுக்க போற. 10% வட்டிக்கு 10,000 ரூபாய் கடனாக பெற்ற ஒருவர் 3 வருடங்கள்ல அந்த காசை திருப்பி கொடுக்க போறாருன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க வட்டி கண்டுபிடிப்போம். அடுத்த அதுல காண வேண்டும் மொத்தமாக எவ்வளவு கொடுக்குற என்ற விஷயங்கள் இருக்கு. இவ்வளவு பேசிக்கா தெரிஞ்சா போதும். அப்ப நான் நோமலா செய்யணும். 100 ரூபாய்க்கு 10 ரூபாய் கொடுத்தால் ரூபாய் 10,000க்கு 3 வருஷத்துக்கு எவ்வளவு? இதான் அந்த வட்டி. ரூபாய் 100க்கு 10 ரூபாய் கொடுத்துட்டா 10,000 ரூபாய்க்கு 3 வருஷத்துக்கு எவ்வளவு? இப்ப இந்த பூஜ்ஜியத்துக்கு இந்த பூஜ்ஜியம் வெட்டப்பட்டுரும். நீ 1000 3ஆவது இருக்குன்னா 3000 வந்துடும். இப்ப 10,000 ரூபாய் கடனாக வாங்கின ஒருத்தர் 10% எளிய வட்டி தாரன் சொல்லி வாங்கிட்டு 3 வருஷத்துல அதை திருப்பி கொடுக்குறாருன்னு சொன்னா அவர் கொடுக்க வேண்டிய வட்டி காசு எவ்வளவுன்னா 3000. மொத்தம் எவ்வளவு வரும்னு கேட்டா மொத்தமா 13,000 ரூபாய் கொடுக்கணும். வட்டியையும் வாங்கின கடனையும் சேர்த்து கொடுக்கறதுக்கு பேர் தான் இந்த எளிய வட்டி கன்செப்ட். இப்ப இது பொதுவாக நாங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, என்னன்னா இந்த வட்டியோட தொடர்புடைய வினாக்கள் தரப்படும் போது நாங்க இன்னொரு பொதுவாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. வட்டி நாங்க அதான் ஐன்னு குறிக்கிற ஐ, இன்ட்ரெஸ்ட். அதே கடன் அல்லது முதல், கடன் வந்தால் முதல், அதை பி குறிக்கிற. அதே வீதம், அதை ஆறு குறிக்கிற. அதே காலம், அதை தீனு குறிக்கிற.
இந்த 4 லெட்டர்ஸை வச்சு ஒரு சமன்பாடு இருக்கு. I7 PRT 100. இந்த சமன்பாட்டை போட்டாலும் டிரெக்டா ஆன்சர் வரும் உங்களுக்கு. இப்ப எங்களுக்கு பழைய கேள்வியில வட்டி கேள்வி, நாங்க வாங்கின அந்த கடன் 10,000 ரூபாய், 10 வீதத்துக்கு வாங்கினோம், 3 வருஷத்துல திருப்பி கொடுக்குறேன். இப்ப இதுல எல்லாமே பிரதிட்டீங்கன்னா விட வந்துடும். I7 Pக்கு பதிலா 10,000, Rக்கு பதிலா 10, T 3 கீழ் 100. இந்த 2 பூஜ்ஜியம் வெட்டுப்பட்டால் விட 3000. இந்த சமன்பாட்டுக்குள்ளால இந்த வட்டி தொடர்பான வினாக்கள் தரப்படும் போது அதுக்குரிய விடையை செய்யணும். வட்டி கேட்டா அந்த விட வரும், பி கேட்டா மத்த 3 தருவாங்க, கடன் எவ்வளவு. அதே மாதிரி வீதம் எவ்வளவுன்னு கேட்டா மத்த 3 தருவாங்க. இல்லாட்டி எவ்வளவு காலம்னு கேட்டா மத்த 3 தந்துபட்டுருச்சு. அப்ப இந்த குறிப்பிட்ட சமன்பாட்டுக்குள்ளால இந்த வட்டியோட தொடர்புடைய வினாக்களை எங்களால செய்து கொள்ளலாம். இது விளங்கிட்டாங்களா? திரும்ப இருக்க விளங்கப்படுத்துங்க சார். ரிப்பீட் பண்ணுங்க சார். ஓகே, வட்டின்னு சொன்னா ஐன்னு குறிக்கிற கடன் அல்லது முதல். ஒருத்தருக்கு கொடுத்தா கடன், கொடுக்குற ஆளுக்கு அது முதல். 2 வருஷம் வாய்ப்பாங்க. பி பிரின்சிபல்னு சொல்ற வீதத்தை ஆறுன்னு குறிப்போம், ஆறு. காலத்தை டீன்னு குறிப்போம். இந்த வட்டி ஐய கண்டுபிடிச்சதுக்குரிய சமன்பாடு PRT 100. பி இந்த சமன்பாடு சும்மா நீங்க நோபலா யாரும் வச்சுக்கலுங்க. PRT 100. அப்படி இங்கிலீஷ்ல கஷ்டம்னா நாங்க தமிழ்ல லேசா சொல்ற வட்டி சமம் மூ கா பி கீழ 100. ஒன்னு லேசா சொல்லி கொடுப்பாங்க. அப்படின்னா முழங்கால் வீக்கம் கீழ 100, முழங்கால் வீக்கம் கீழ 100, 3 முதல் கால காலம் வீணா வீதம். அப்ப ஒருத்தர் 10,000 ரூபாய் கடன் வாங்குறார். அப்ப 10,000, அதுக்குரிய காலம் 3 வருஷம், வட்டி வீதம் 10 கீழ் 100. இதை சுருக்குனா விட இந்த 2 பூஜ்ஜியத்துக்கு இந்த 2 பூஜ்ஜியம் பெருக்குனா 3,000 ரூபாய் அவன் வட்டியா கொடுக்கணும். அவ்வளவுதான் ஐடியா. விளையிட்டோம். ஓம் சார். ஓம் சார். ஓகே, இப்ப என்னோட கேள்வியை பார்ப்போம். இவ்வளவுதான் இந்த இதுல உள்ள விஷயம், பெருசா ஒண்ணும் இல்லை. இந்த கேள்வியை பாருங்க. திரு சாமுவேல் தன்னுடைய ஓர் ஆதனத்தை ஒரு குறித்த விலைக்கு விற்ற பின்னர், அவர் இருக்கிற ஏதாவது ஒன்றை ஒரு குறிப்பிட்ட விலைக்கு விற்ற பின்னர் அப்பணத்தில் 40 வீதத்தை ஒரு வங்கியில் 10 வீத ஆண்டு வட்டிக்கு வைப்பு செய்கிறார். இதுல ஒரு விஷயத்த பாருங்க. அவர் ஒரு குறிப்பிட்ட தொகை பணம் வச்சிருக்கிறார். அவர்கிட்ட இருக்கிற பணம் 100 வீதம். அவர்கிட்ட இருக்கிற பணம் 100 வீதம். 6வது கொஸ்டின் நான் போட்டு வச்சிருக்கேன். அவர்கிட்ட இருக்கிற பணம் 100 வீதம். அந்த 100 வீதத்துல ஒரு 40 வீதத்தை எடுத்து, அந்த 100 வீதத்துல ஒரு 40 வீதத்தை எடுத்து 100 வீதத்துல ஒரு 40 வீதத்தை எடுத்து என்ன செய்யறாருன்னா, ஒரு வங்கியில 10 வீத வட்டி, அப்ப 6 10 வீதம், 10 வீத வட்டிக்கு வைப்பு செய்தார். ஓர் ஆண்டின் இறுதியில், ஒரு வருஷம் முடிவுலன்னா அப்ப அந்த காலம் 1, டி 1. ஓர் ஆண்டின் இறுதியில் அவர் வட்டியாக, வட்டினா ஐ, வட்டியாக 1 மில்லியன் பெற்றார். 1 மில்லியன், 1 மில்லியன் போட தெரியும் உங்களுக்கு. ஒரு 1 மில்லியன் ரூபாய் அவருக்கு வட்டி காசா கிடைச்சது.
அவருடைய ஆதனத்தை விற்று பெற்ற பணம் யாது? இந்த 100 வீதமும் என்னன்றதுதான் கேள்வி. இந்த 100 வீதம் ஒரு பெருமானம் இருக்கும். அந்த பெருமானத்துல இருந்து ஒரு 40 வீதத்தை எடுத்து 10 வீத வட்டிக்கு ஒரு வருஷத்துக்கு போட்டுட்டு பாக்குறார், 1 மில்லியன் அவருக்கு வட்டியா கிடைச்சது. அப்ப இந்த 40 வீதத்துல பெருமானம் தெரிஞ்சுட்டா 100 வீதத்தை கண்டுபிட்டு. அப்ப எங்களுக்கு சமன்பாடு படிக்கணும். I சமன் PRT 100. இப்ப இதுல இந்த P நாங்க கண்டுபிடிச்சா அந்த P எதுக்குரிய விடையா இருக்கு? 40%. ஏன்னா இந்த 40 வீதத்துக்குரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குரிய வட்டி தான் 1 மில்லியன். அவர்கிட்ட ஒரு பொருளை வித்து ஒரு குறிப்பிட்ட தொகை காசு வரும், அது 100 வீதம். அதுல ஒரு தொகுதி தான் 40 வீதம். அந்த 40 வீதத்தை எடுத்து 10 வீத வட்டிக்கு ஒரு வருஷத்துக்கு பிறகு பாக்குறார், 1 மில்லியன் வட்டி வந்துட்டு. அப்ப இந்த இதுல இருந்து பாருங்க, R இருக்கு, T இருக்கு, I இருக்கு. அப்ப யாரை கண்டுபிடிக்கணும்னா P கண்டுபிடிக்கணும். அந்த P யாருன்னா இந்த 40 வீதம். 40 வீதம் தெரிஞ்சா 100 வீதத்தை கண்டுபிடிக்கணும். அப்ப இதுல நாங்க எல்லாம் கொண்டு பிரதிடுவோம் பாருங்க. இதுக்கு பதிலா 1 மில்லியன், ஐக்கு பதிலா P கண்டுபிடிக்க போறோம். R 10, T 1, கீழ் 100. இப்ப இந்த பூஜ்ஜியத்துக்கு இந்த பூஜ்ஜியம் வெட்டு பண்றோம். இருக்க முக்கியமான கணக்கு P விட என்ன வரும்? 10 மில்லியன் வரும். 10 மில்லியன் விட 10 மில்லியன். ஏற்கனவே 6 சைபர் இருக்கு, 7 சைபரா போயிடும். இப்ப சிம்பிளா கண்டு போட்டோம். 40 வீதத்துல பெருமானம் 10 மில்லியன். 40 வீதத்துல பெருமானம் 10 மில்லியன். 80 வீதத்துல பெருமானம் எவ்வளவு வரும்? 20 மில்லியன். 20 மில்லியன். 10 வீதத்துல பெருமானம் எவ்வளவு வரும்? 20 வீதத்துல 5 மில்லியன். 40 10 மில்லியன், இது 5 மில்லியன் வரும். அவன் மொத்தமா 100 வீதம் எவ்வளவு வரப்போகுது? 25 மில்லியன். 25. 40 10னா 20 மில்லியன். அப்ப 80 20 மில்லியன், 100 வந்து 25 மில்லியன் வருகிறேன். அப்ப எத்தனாவது விட வரப்போகுது? 3வது விட. இந்த கேள்விய நீங்க விரும்பினா என்ன செய்யணும்னா, ஆப்ஷன்ல இருந்தெல்லாம் செஞ்சுட்டு போகணும். 100 வீதத்துல விடதான் இதுல தந்து கிடக்கு. 100 வீதம் 15 மில்லியனா இருக்கும், 20 மில்லியனா இருக்கும், 25 மில்லியனா இருக்கும், 30 மில்லியனா இருக்குன்னா இருக்கா இல்ல? அந்த விடையில இருந்து செய்யறதாலும் செய்யணும். இதுல உங்களுக்கு விடையா தந்திருக்கிற பெருமானங்கள் பாருங்க. முதலாவது விட இந்த அந்த 100 வீதத்துக்குரிய விடைதான் அதுல தந்துருச்சு. அந்த 100 வீதம் எங்களுக்கு 15 மில்லியனா தெரியும். அந்த 100 வீதம் 20 மில்லியனா தெரியும். அந்த 100 வீதம் 25 மில்லியனாக இருக்கிறது. 100 வீதம் 30 வீதமாக இருக்கிறது. இப்ப எங்களுக்கு வட்டி 1 மில்லியன் தந்தது எதுக்குன்னா, 1 மில்லியன் ருபீஸ் வந்து வட்டியா தந்தது 40 வீதம். அதாவது 10 வீத ஆண்டு வட்டி 100 ரூபாய்க்கு 10 ரூபா. 100 ரூபாய்க்கு 10 ரூபா. ஒரு ஆள்கிட்ட 100 ரூபாய் காசு இருந்தா அவருக்கு வட்டியா 10 ரூபா கிடைச்சு. 100 ரூபாய் காசு இருந்தா வட்டியா 10 ரூபா கிடைச்சி. 100 ரூபாய் காசு இருந்தா வட்டியா 10 ரூபானா 10 ரூபாய்க்கு 1 ரூபா கிடைச்சி. 10 ரூபாய்க்கு 1 ரூபா. இந்த 10 ரூபாய்க்கு 1 ரூபா யாருக்குன்னா அவர்கிட்ட இருக்கிற
40 வீதத்துக்கு 40 வீதம் இது 100 வீதத்துல பெருமானம். இப்ப 40 வீதம்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியும். 40 வீதம்ன்றது நாங்க படிச்சு வச்சோம். 100க்கு மேல 40, 10க்கு மேல 4, 5க்கு மேல 2. அந்த தரப்பட்ட பெருமானத்தை 5 பிரிச்சா 2 பங்கு தான் இந்த 40 வீதம். தரப்பட்ட பெருமானத்தை மொத்தம் 5 பிரிச்சா 2 பங்கு. இப்ப 15 2 5 பிரிச்சா 3 வரும். அப்ப 2 துண்டு 6. 6 10 வீதம் எவ்வளவு கேட்டா தசம் 6 விட 6 10 வீதம் தசம் 6. இங்க இருந்து பாருங்க, இங்க 20 இருக்கு. அப்ப 20 5 பிரிச்சா 4. 20 5 பிரிச்சா 4. அதுல 2 துண்டா 8. அப்ப 8ல 10 வீதம் தசம் 8. அதே மாதிரி 25 5 பிரிச்சா 5. 25 5 பிரிச்சா 5. 5ல 10 வீதம் என்ன? 25 5 பிரிச்சா 5. அதுல 2 10. அப்ப 10ல 10 வீதம் 1. 1 மில்லியன் விட வந்துட்டு. அப்ப இதான் விட ஆப்ஷனா செய்யறது. நான் ஜெனரல் உங்களுக்கு விளங்குச்சே சரியா? இதுல 2 சொல்லு பார்க்கணும். இன்னொரு முறை சொல்றேன் பாருங்க. இந்த விடையெல்லாம் 100 வீதத்துக்குரியது. இது 100 வீதம், இது 100 வீதம், இது 100 வீதம். இதுல ஏதோ ஒண்ணுதான் எங்களுக்கு விடையா வரப்போகுது. எங்களுக்கு வட்டி 1 மில்லியன் எங்க இருந்து கிடைச்சதுன்னா 40 வீதத்துக்கு. அப்ப இதுல 40 வீதம்ன்றது ஒவ்வொன்றை 40 வீதம்ன்றது 100க்கு 40னா இதை சுருக்குனா 2க்கு 5. தரப்பட்ட பெருமானத்தை 5 பிரிச்சா 2 துண்டு. 15 5 பிரிச்சா 3. 3 2 இருக்குன்னா 6. 15 20 5 பிரிச்சா 4. 4 2 இருக்குன்னா 8. 25 5 பிரிச்சா 5. 5 2 இருக்குன்னா 10. 30 5 பிரிச்சா 6. 6 2 இருக்குன்னா 12. இந்த பெருமானங்கள் இது 60 மில்லியன், இது 80 மில்லியன். இது ஒவ்வொன்றை 40 வீதம்ன்றது 15 மில்லியன் 40 வீதம் 60 மில்லியன் 6 மில்லியன். 20 மில்லியன் 40 மில்லியன் வீதம் 8 மில்லியன். 25 வீதத்துல 40 வீதம் 10 மில்லியன். இந்த 10 மில்லியனுக்கு கிடைச்ச வட்டி 1 மில்லியன். அதாவது 10 வீதம். இது ஒவ்வொன்றுக்கும் 10 வீதம் கண்டீங்கன்னா இதுக்குதான் 1 மில்லியன் வருது. ஆகவே தான் விட இந்த ஐடியா எப்ப வரும்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா ஐக்கியூ எடுத்தீங்கன்னா நாங்க ஒரு சமன்பாடு அது இதெல்லாம் ஒன்றும் பாவிக்கல. சும்மா அந்த வீதத்துக்குள்ளால வச்சு விடைய சொல்லிட்டு போறோம். இதுக்கு கூட பயிற்சி எடுக்கணும். இப்படி பார்த்து விட செல்றதுக்கு ஆப்ஷன்ல கேள்வி வந்தா அப்ப 2 வீதங்களை எப்படி தொடர்படுத்தி கலக்கிற அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அதை சரியா வழங்கிட்டோம்னா சரி. நீங்க எப்படி கூட பார்க்கணும். 40 வீதத்துல 10 வீதம் நான் என்ன செய்யறேன்னா 2 தானம் சொல்லி தசம் வச்சு பாக்குறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னால இருந்து 2 தானம் சொல்லி தசம் வைக்கிறேன். இது 0.4, இது 0.1. அப்ப 0.4 0.1 பெருக்கினா அதுல விட என்ன வரும் எங்களுக்கு? இந்த 2ஐயும் பெருக்கிட்டீங்கன்னா மொத்த வீதம் பாக்குறதுக்கு 2ஐயும் தள்ளிட்டா மொத்த வீதம் பாக்குறதுக்கு என்ன விட வரப்போகுது? 0.4 வீதம். அப்ப எதிர 0.4 வீதம் 1 விட வருவதுன்னு பாக்குறேன். இந்த விடைய 15 4 அளவு இருக்குன்னா 15 4 60, 20 4 80, 25 4 தான் 100. அப்ப 10 மில்லியன் இந்த விட வரும். அப்படி பாக்கணும். இது நான் பேசிக்கா படிச்ச ஒரு விஷயம். 2% வந்தா 40 வீதமும் 10 வீதமும் விழுந்தா நான் 2 தானங்கள் தள்ளி தசம் வச்சு பெருக்கன்னு மாத்திட்டோம். 2ஐயும் பெருக்கினீங்கன்னா 0.04. இந்த 0.04 15 பெருக்குனா எங்களுக்கு 6 லட்சம் வரும். இத 15 மில்லியன் போட்டீங்கன்னா 15 மில்லியன் அப்படி 15 மில்லியனுக்கு 6 மில்லியனுக்கு 6 0. இதுல நாம என்ன செய்யறோம்னா
2 பூஜ்ஜியத்தை வெட்டி விட்டா விட. அப்படி பாத்தீங்கன்னா இது எவ்வளவு வருது விட? இதை விட 15 மில்லியன் வரும். அதே மாதிரி இப்ப இதை பெருக்கினீங்கன்னா 0.08 வரும் இந்த விட. இதுல இந்த 20 மில்லியன் தான் இங்க 6 பூஜ்ஜியம் போடுவீங்க. இப்படி 6 பூஜ்ஜியம் 2 விட்டுட்டீங்கன்னா இதுக்குரிய விடைகளுக்கு வந்துருச்சு இந்த விட. அது மாதிரி இதுக்கு பாத்தீங்கன்னா அடுத்த விட வரும். அப்படி கண்டுபிடிக்கவும் மேலும் போகணும். ஒவ்வொரு சைட்டா யோசிங்க. நான் நிறைய ஐடியா சொல்லிட்டேன். உங்களுக்கு எது ஈஸியோ அதை செய்யுங்க. அடுத்த கேள்வியை பாருங்க. பத்மினி 1982 பிறந்தார். பத்மினின்ற ஒரு ஆள். 7வது கேள்வி. பத்மினி பிறந்தது 1982. அவருடைய ஒரு மகளாகிய சாணி அவருடைய மற்றைய மகளாகிய தீனாவிலும் 5 வயதினால் இளையவர். இப்ப ஒரு மகள் இருக்கிறார் சாணிக்கு. அடுத்த இன்னொரு ஆள் இருக்கிறார் தீனா. இதுல சொல்லப்படுவது ஒரு மகளாகிய சாணி அவருடைய மற்ற மகளாகிய தீனாவிலும் 5 வயது இளையவர். அப்ப இவவை விட இவங்க 5 வருஷம் கூட இருக்கு. இவவை விட தீனாவை விட 5 வயசு இளையாளாம் சாணி. இளையவர் 2032 ஆண்டில் தீனாவின் வயது 2032 ஆண்டில் தீனாவின் வயது பத்மினியின் வயதின் அரைவாசியாக இருக்கும். 2032 ஆண்டுல தீனாட வயசு, இந்த தீனாட வயசு பத்மினியின் வயதின் அரைவாசியா இருக்கும். 2032ல பத்மினியோட வயசை காட்டுறது பாத்தீங்கன்னா அவங்க 50 வயசு இருக்கு. யாருக்கு? பத்மினிக்கு. அப்ப 2032ல பத்மினியோட வயசு 50ன்னா தீனாட வயசு அந்த டைம்ல கூட அரைவாசம். அப்ப இவங்க 25 இருக்கு. அப்ப இவங்க 20 இருக்கு. 2032ல சாணிக்கு 20 வயசா இருக்கு. ஏன்னா 5 வயசு எல்லாமே. இப்ப கேட்ட கேள்வி என்னன்னா சாணி எந்த வருஷம் பிறந்தார்? 2032 ஆண்டு பார்க்கும்போது இவங்க 20 வயசு வருது. 2030ல 20 வயசுன்னா இவ எத்தனை ஆண்டு பிறந்திருப்பா? 2012ல பிறந்திருப்பா. இதுக்கு நாங்க XY அப்படிலாம் எடுத்து விளக்கப்படுத்த தேவையில்லை. சின்ன கேள்வியோட ஐடியா எடுத்துட்டீங்கன்னா சரி. விளங்கிட்டா என்ன சொல்லணுமா? திருப்பி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே. இதுல ஒரு சின்ன விஷயம், ஒரு மெசேஜ் சந்திச்சாங்க. என்னன்னா பத்மினின்னு ஒரு ஆள் இருக்கிற அவரோட டேட் ஆஃப் பர்த் 1982 ஆண்டு பிறந்தார். அவங்க 2 பேர் இருந்தாங்க பிள்ளைகள். ஒன்று சாணி, இன்னொன்று தீனா. இந்த சாணி தீனாவை விட 5 வயசு இளையவர். தீனாவை விட 5 வயசு இளையவர்னா இப்ப இவருக்கு 10 வயசுனா இவருக்கு 5 வயசு இருக்கும். அந்த கன்செப்ட் பார்க்கிறோம். 2032 ஆண்டு வரும்போது பத்மினியோட வயசை காணணும்னா 2032ல இருந்து 1982 கழிச்சோம்னா 50 வயசு வரும். 2032 ஆண்டுல இந்த தீனாட வயசு 2032ல வார பத்மினியோட வயசுல அரைவாசியா. பத்மினிக்கு 2032ல 50 வயசு வருதுன்னா 2032ல சாணிக்கு 25 வயசு வரும். இவங்க 25 வயசு வந்துச்சுன்னா அதே 2032ல ஒரு 2 பேருக்கு 5 வருஷம் கேட்டா வரும். 2 பேரும் வயசு இடவாடி ஒருபோதும் மாறாது. ஒரு 20 வயசா இருக்கு. இப்போ ஒரு ஆளுக்கு 2032 ஆண்டு 20 வயசு வருதுன்னா அவரோட டேட் ஆஃப் பர்த் பார்க்கணும்னா 2032ல இருந்து 20 கழிச்சோம். அப்படி கழிச்சீங்கன்னு சொன்னா இந்த சாணி பிறந்த ஆண்டு 2012. சரியா?
ஆமாம் சார். ஓகே சார். ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. நீங்க மியூட் பண்ணுங்க. இந்த அதான் போறால் மியூட் பண்ணுங்க. ஒரு 1 மினிட்ல நான் கிளாஸ் தொடங்குறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்து பாருங்க. ஒரு கடுகதை புகையிரதம் முற்பகல் 7:30 மணிக்கு புகையிரத நிலையம் எக்ஸில் இருந்து புறப்பட்டு பீக்கமா கியூ என்னும் புகையிரத நிலையங்களை முறையே 7:45க்கும் முற்பகல் 8:25க்கும் கடந்து சேரிடமாகிய புகையிரத நிலையம் மையை முற்பகல் 9 மணிக்கு அடைந்தது. எக்ஸ்ன்ற ஒரு இடத்துல இருந்து அவரை சேர்ற இடம் மை. அவர் எக்ஸ்ல இருந்து 7 AM வெளியிட்டு மைய வந்து 9 மணிக்கு அடையில. புயல் சீரான வேகம் கதி ஒரு மணித்தியாலத்துக்கு 100 km/h. ஒரு மணித்தியாலத்துல 100 km போவார். 7:30 இருந்து 9 மட்டும் எத்தனை மணித்தியாலம்? 1.5 மணித்தியாலம். 1.5 மணித்தியாலம். அப்ப அந்த 1.5 மணித்தியாலத்துக்கும் அவர் எத்தனை கிலோமீட்டர் போடும்? 150. 100 எக்ஸ்ல இருந்து சரியா வைக்கு போயிட்டு சேர்றதுக்கு 1.5 மணித்தியாலம் இருக்குது. அப்ப எக்ஸுக்கும் வைக்கும் இடைப்பட்ட தூரத்தை நான் ஃபர்ஸ்ட் கண்டலும் 150 கிலோமீட்டர். எங்களோட அந்த விடைய பாருங்க. முதலாவது விட, 2வது விட, 3வது 4 விட. முதலாவது விடையில எக்ஸுக்கும் வைக்கும் விடப்பட்ட தூரம் சரி. அடுத்த ஒரு 52.2 விரிச்சு. 2வது விடை 150 கிலோமீட்டர் இருக்கு. 60.4 கிலோமீட்டர் இருக்கு.
மூணாவது விட 150 கிலோமீட்டர் தூரம் இருக்கு, 66.7 கிலோமீட்டர் வருது. நாலாவது விட 165 கிலோமீட்டர் இருக்கு, 50.7 கிலோமீட்டர் இருக்கு. இந்த விட வராது, இந்த விட வராது. இது கிளியரா? ஓம் சார் விளங்கிட்டு. ஓகே ஓகே, சார். நான் கேள்வியை முழுசா வாசிக்காம செஞ்சுட்டு போறேன், உங்களுக்கு சிம்பிளா செஞ்சுட்டு போகணும். அதுக்கு பிறகு பாருங்க 7:45 இருக்கக்குள்ள ஒரு இடத்துல அப்படி 7:45 இருக்கும். அந்த 7:45 இருக்கக்குள்ள பீன்ற இடத்துலயும் 8:25 இருக்கக்குள்ள கியூன்ற இடத்துலயும் அந்த புகையிடம் 2 நிலையங்களை தாண்டி போகுது. புகையிடம் என்ற மொத்த தூரமும் ஆகிய புகையிரத நிலையங்களுக்கு இடையிலான இந்த ரெண்டுக்கும் இடையிலான தூரத்தையும் கேட்கிறாங்க. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரம் என்னன்னு பார்த்தா ஒரு 15 போனிச்சுன்னு சொன்னா 8 மணி ஆயிரம். அங்கால 25, 15, 25, 40 நிமிடம். இங்க இங்க வாரம் எடுக்கிற நேரம் 40 நிமிடம். கதி கிலோமீட்டர் பவர்ல இருக்கு. அப்ப 40 60 பிரிச்சுட்டீங்கன்னா 2×3. அப்ப இங்க இருந்து இங்க வாரம் எடுக்கிற நேரம் 2×3 மணித்தியாலம். அப்ப எங்களுக்கு நேரத்துக்குரிய வாய்ப்பாடு தெரியணும். தூரத்துக்குரிய வாய்ப்பாடு என்னன்னா தூரம் சமன் கதிதர நேரம். அப்ப கதிதரையும் 100, அதுக்குரிய நேரம் தெரியும் 2×3. அப்ப 200 3. 180 பிரிச்சா 60. அங்கால ஒரு 20 பிரிச்சிடபடியால விட 60 விட பெருசு வரும். அப்ப இந்த விடையும் வராது, இதுவும் வராது. 3ஆவது விட 180 3 பிரிச்சா 60, 20 3 பிரிச்சா 6.6. அப்ப 66 விட வந்து. அப்ப 3ஆவது விட. அவ்வளவுதான். விளையாட்டாக ஓகே. அடுத்த வினா பாவம் 9வது. வினா பாருங்க. ஒரு பழச்சாற்று உற்பத்தி கம்பெனி 750 கிராம் அன்னாசியிலிருந்து 250 மில்லி தூய அன்னாசி சாற்றை உற்பத்தி செய்கிறது. 750 கிராம் அன்னாசி இருந்தா அதுல இருந்து 250 மில்லி அன்னாசி சாறு வருது. அதாவது 250 இது 1, இது 3. அப்ப அன்னாசில நிறம் 3 உண்டா அதுல இருந்து 1 மடங்கு 3ல இருந்து ஒரு பகுதி எங்களுக்கு என்ன வரும்னா சாறு வரும். இப்ப எங்கிட்ட கேள்வி பாருங்க, 1 லிட்டர் அன்னாசி பானத்தை தயாரிப்பது 1 லிட்டர் அன்னாசி பானத்தை தயாரிப்பதற்கு 200 மில்லி லிட்டர் தூய அன்னாசி சாறு நீரை இட்டு ஐதாக்கப்படுது. 1 லிட்டர் அன்னாசி சாறு தயாரிக்கணும்னா இப்படி வார இந்த அன்னாசி சாறுல 200 இருக்கணும், மத்த 800 அது வேற நீர் அந்தந்த கலவைகள் இருக்கும். ஆனா அன்னாசி சாறு 200 மில்லி இருக்கணும். 250 வரணும்னா 750 கிராம். 250 வரணும்னா 750 கிராம். இப்ப நாங்க சும்மா நார்மலா இதுலயே பார்ப்போம். 200. அப்ப 50 வரணும்னா எத்தனை வரும்? 200. இப்ப 25னா 75. 50ல எத்தனை வரும்? 1500 சார். 75 கிராம்ல இருந்து 25 கிராம் வந்துடும். அப்ப 50 கிராம்ல இருந்து எத்தனை வரும்போது 150.
100 வரணும்டா 300 300. ஆகவே 200 மில்லி அன்னாசி சாறு வரணும்னா எத்தனை கிராம் உங்களுக்கு தேவை? 600 600. அப்ப 200 மில்லி அன்னாசி சாத்துக்கு 600 கிராம் அன்னாசி தேவை. இதான் அந்த கேள்வியில சமரி பாப்போங்க. இப்ப பாருங்க, 1 லிட்டர் ஐதாக்கிய அன்னாசி பானத்திலிருந்து 1 லிட்டர் ஐதாக்கிய ஒரு கலவையிலிருந்து 5 சம அளவிலான அன்னாசி பான பைக்கட்டுகள் தயாரிக்கப்படுது. 1 லிட்டர் ஐதாக்கிய அந்த 1 லிட்டர்ல என்ன இருக்குமையா 200 கிராம் 200 மில்லி அன்னாசி சாறு இருக்கும், 600 கிராம் இருக்கும். அந்த 600 கிராம் அன்னாசி பயன்படுத்தின அந்த கலவையில இருந்து அதை 5 பக்கெட்ல அடைஞ்சு போறாங்க. அப்படி அடைச்சா அன்னாசி பான பைகள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் அன்னாசியின் நிறை இந்த 600 கிராம் வந்து 5 பக்கெட்டுக்கு போகுது. ஒரு ஐதாகப்பட்ட 1 லிட்டர் அன்னாசி கலவைண்டா அதுல 200 மில்லி அன்னாசி சாறு இருக்கு. 200 மில்லி அன்னாசி சாறு இருக்கணும்னா 600 கிராம் அன்னாசி பாவிக்கப்பட்டிருக்கு. இது சின்ன சின்ன பக்கெட் 5 பக்கெட்ல 1 லிட்டர் எடுத்து கூடப்படாது. அதாவது 600 கிராமால தயாரிக்கப்பட்ட 1 லிட்டர் கலவையில இது 5 பக்கெட்டுக்குள்ள வந்தா ஒரு பக்கெட்டுக்கு எத்தனை கிராம் அன்னாசி போயிருக்குன்னு கேட்டா 600 5ஆல பிரிச்சீங்கன்னா 120 கிராம் வரும். 5 இது 600 கிராமுக்கு சமன். அப்ப ஒண்ணு எத்தனைன்னு கேட்டா 600 5ஆல பிரிச்சுட்டீங்கன்னா 120 கிராம். விலைக்கு வேண்டியது சொல்லணுமா? ஓம் சார் விலைக்கு அடுத்த வேலை போமா? சார் கொஞ்சம் சரி, கொஞ்சம் பாஸ்டாவே சொல்லிடுவோம் பாருங்க. 750 கிராம் அன்னாசி பழத்தெடுத்து அதை பிழிச்செடுத்தா அதுல இருந்து 250 மில்லி லிட்டர் தூய சாறு வரும். இப்ப அந்த தூய சாற்றை மட்டும் குடிபானம் அதாவது குளிர்பானமாக விற்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா 1 லிட்டர் அதாவது 1000 மில்லி லிட்டர் குளிர்பானம் தயாரிக்கிறதுக்கு அன்னாசி பழச்சாறு தயாரிக்கிறதுக்கு இப்படியான தூய சாற்றுல இருந்து 200 பாவிக்கிறாங்க. 200 மில்லி லிட்டர் தூய அன்னாசி சாறு வர தேவைப்படுது. இப்ப இந்த 200 மில்லி லிட்டர் தூய அன்னாசி சாறு எங்களுக்கு எடுக்கணும்னா 600 கிராம் அன்னாசி பழம் தேவைப்படும். இந்த 600 கிராம் அன்னாசி பழத்தால 1 லிட்டர் அன்னாசி பானம் தயாரிக்கிறது. அந்த 1 லிட்டரை 5 பக்கெட்ல என்ன செய்யப்படுறாங்கன்னா பிரிச்சு விடப்படுறாங்க. அப்ப ஒரு பக்கெட்டுக்கு எத்தனை கிராம் அன்னாசி பழம் போயிருக்குன்னு கேட்கிறாங்க. 5 பக்கெட்டுக்கும் 600 கிராம் போகும். ஏன்னா 200 மில்லினா 600 கிராம். அப்ப ஒரு பக்கெட்டுக்கு 120 கிராம் வரும். விளையிட்டாங்க விளையிட்டா சார் இருக்கா சொல்லுங்க சார். சொல்லி என்ன சொன்னீங்க? ஆஸ்திரேலியாவில் இருக்கிறீங்க? ஆஸ்திரேலியாவில் இருக்கிறீங்க? ரிப்பீட் பண்ண சொல்றாங்க சார். ரிப்பீட் பண்ண சொல்றாங்க. இன்னொரு வழங்கப்படுத்த சொல்றாங்க. சரி, இதுல அந்த கொஞ்சம் சின்ன கேள்வி தான். என்ன உண்மைக்கு 750 கிராம் இருந்தா அதுல இருந்து 250 மில்லி லிட்டர் தூய அன்னாசி சாறு வரும். அப்ப எங்களுக்கு இதுல இருந்து நாங்க சிம்பிளா ஐடியாவும் எடுத்த 750 கிராமுக்கு 250 மில்லி. இப்ப இது 5ஆல பிரிச்சீங்கன்னா 50 மில்லி வரும். 5ஆல பிரிச்சா இதே 5ஆல பிரிப்போம். இது 5ஆல பிரிச்சீங்கன்னா 50 கிராம் வரும். 150 கிராம் அன்னாசி பழத்துல இருந்து 50 மில்லி சாறு எடுக்க 150 மில்லிடா
300 கிராம்ல 100 மில்லி வந்துடும். 300 கிராம்ல 100 மில்லினா எங்களுக்கு தேவை ஒரு தூய அன்னாசி பழ 200 மில்லி தூய சாட்டுல இருந்து 1 லிட்டர் அன்னாசி பானம் தயாரிக்கலாம். 1 லிட்டர்ன்றது 1000 மில்லி லிட்டர். இந்த 1000 மில்லி லிட்டரை 5 பக்கெட்ல அடைஞ்சிக்கலாங்கன்னா ஒரு பைக்கெட்ல 200 மில்லி லிட்டர் இருக்கும். இங்க இந்த 1000 வாரத்துக்கும் 200 மில்லி அன்னாசி பழம் தூய தேவை. இந்த 200க்கும் எங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும்னா 600 கிராம் தேவைப்படும். அப்ப 600 கிராமால 1000 லிட்டர், அதாவது 1000 மில்லி லிட்டர் அன்னாசி பழ சாறு தயாரிக்கிறாங்க. அதை 5 பக்கெட்ல உடைஞ்சப்படுறாங்க. அப்போ 600 கிராமுக்கு எங்களுக்கு 1000 மில்லி வந்துருக்கு. அப்ப 200க்கு எத்தனை கிராம் வாங்கப்படும்? எனவே அப்போ 600 கிராம் எங்களுக்கு 600 கிராமால 5 பக்கெட் வருது. 600 கிராம் மொத்தம் 5 பக்கெட் வருது. ஒரு பக்கெட்டுக்கு எவ்வளவுனா 600 5ஆக பிரிச்சீங்கன்னா 120 கிராம் வரும். அடுத்த வேலையை பாருங்க. இது நல்ல ஒரு கேள்வி. இப்படி கேள்வி இந்த ஸ்டைல்ல எல்லாம் கூட கேள்வி வாரும். அவதானிப்பும் முடிவு இடை மாற்றப்படும் போது சரியான அவதானிப்பு முடிவு ஜோடியாக பின்வரும் எது அமையும்? அவதானிப்பும் முடிவும் இடை மாற்றப்படும் போது கொஞ்சம் நீங்க மியூட் பண்ணீங்கன்னா தான் நல்ல கேள்வி. வித்தியாசம் தானே, ஒரு ஆளால எல்லாருக்கும் விளங்காம போயிடும். அதனால தயவு செய்து மியூட் பண்ணுங்க. டவுட் கேட்கறது சந்தர்ப்பதாரம். அப்ப அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இது வளர்ந்தோருக்கான கல்வி. அப்ப நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாரும் இருந்தோம்னா நல்ல பிள்ளையார் அடையாதுங்க சொல்றது. சரி, இப்ப இதுல பாருங்க, ஒரு அவதானிப்பு இருக்கீங்க. இது அவதானிப்பு, இங்கால முடிவு. இப்ப முதலாவது அவதானிப்பு சொல்லப்படுது பாருங்க, வட்டம் ஏயின் ஆரை வட்டம் பியின் ஆரையிலும் குறைவு. அவர் 2 வட்டம், இது ஏன்ற ஒரு வட்டம், இது பின்ற ஒரு வட்டம். ஆரை இதுக்கு சின்னது. ஆறுன்னா வட்டத்துல மையத்துல இருந்து பகுதிக்குள்ள தூரம். இதுல 6 பெருசு. அப்படித்தான் சொல்லிச்சு பாருங்க. நான் முதலாவது படத்துல சொல்றேன். வட்டம் ஏயின் ஆரை வட்டம் பியின் ஆரையிலும் குறைவு. வீர பெருசா இருக்கு, ஆரை சின்ன இருக்கு. ஆரை சின்னது வந்தா அதுக்கு சுற்றளவு சின்னதா இருக்கு. ஆரம் பெருசுண்டா அதுக்கு சுற்றளவு பெருசா இருக்கு. வட்டம் ஏயின் பரப்பளவு வட்டம் பியின் பரப்பளவிலும் குறைவு. பரப்பளவு அப்படிதான், ஏற பரப்பளவு குறைய வீர பரப்பளவு கூட. கொஞ்சம் முடிவு சொல்றாங்க. முடிவு சொல்லப்படுது வட்டம் ஏயின் பரப்பளவு வட்டம் பியின் பரப்பளவிலும் குறைவு. அவ ஏயின் பரப்பளவு. இந்த அவதானிப்புக்கு இந்த முடிவு சரி. இதை மாத்திட்டா வட்டம் ஏயின் பரப்பளவு வட்டம் பியின் பரப்பளவிலும் சின்னதாக இருந்தா ஆற கட்டாயம் என்ன ஏயின் ஆற பியின் ஆறை விட சின்னதா இருக்கு. அவதானிப்புக்கு முடிவு வருது. இந்த முடிவு இஞ்சால போட்டு அது அங்கால மாத்திட்டாலும் முடிவு உண்மை. இங்கால போற விஷயமும் இஞ்சால வார விஷயமும் சரியான தீர்வை தருவது. ஆக இந்த விட சரியா இல்லையா? சரி. சரி சார். சரி. அப்ப இது முதலாவது விடயங்களுக்கு சரின்னு வந்துட்டு. அப்ப கேட்ட கேள்வி என்னன்னா, அவதானிப்பு முடிவும் சரியான அவதானிப்பு முடிவு ஜோடியாக பின்வரும் அமையும். அவதானிப்பு முடிவும் இடமாற்றப்பட்டா அவ முதலாவது விட சரின்னா மத்த 3 பிள்ளை தானே. அவ மத்த 3 நான் உண்மைக்கு பார்க்க தேவையில்லை. நான் கிளாஸ்ன்ற வகையில பார்ப்போம். ஏன் மத்த 3 பிள்ளை ஆக போகுதுன்னு நான் கிளாஸ் செய்யற அடிப்படையில பார்ப்போம். மத்த 3 ஏன் பிள்ளை ஆக போகுது. இப்ப இதுல பாருங்க, எக்ஸ் வந்து 1 விட பெருசா. இது அவதானிப்பு. முடிவு
எக்ஸ் வந்து பூஜ்ஜியத்தை விட பெருசு. எக்ஸ் ஒன்னை விட பெருசுண்டா ஷுவரா பூஜ்ஜியத்தை விட பெருசா இருக்கு. ம். ஆனா இத மாத்திட்டா எக்ஸ் பூஜ்ஜியத்தை விட பெருசா இருந்தா எக்ஸ் ஒன்னை விட பெருசா கொண்டு நிபந்தனை இருக்கா. இது ஓகே. எக்ஸ் ஒன்னை விட பெருசுண்டா பூஜ்ஜியத்தையும் பெருசா இருக்கு. அதுக்காக பூஜ்ஜியத்தை விட பெருசா இருந்தா ஒன்னை விட பெருசா இருக்கு தேவையில்லை. ஒன்னோட பூஜ்ஜியத்தை பெருசு விட பெருசு. அது பூஜ்ஜிய ஒன்னோட சின்னதா இருக்குது. இந்த முடிவு சரி, அதை மாத்திட்டு வர முடிவு பிள்ளை. அப்ப அவதானிப்பை முடிவை மாத்திட்டா இஞ்சால போற முடிவு சரி, இஞ்சால போற முடிவை எங்களுக்கு தீர்மானிக்கலாம். எனவே அவதானிப்பு முடிவும் இடைமாற்றப்படும் போது சரியான தீர்வு இதுக்கு வராது. விளையாட்டா சார் ரிப்பீட் பண்ணுங்க சார் ஒருக்கா. முதலாவது பாருங்க, முதலாவது தான் அவதானிப்பு இது முடிவு. ஒன்னை விட இது இப்படி போட்டா பெருசு, எக்ஸ் பெருசு ஒன்னை விட. எக்ஸ் ஒன்னை விட பெருசுண்டா ஒன்னை விட ஒரு ஆள் பெருசுண்டா அவர் பூஜ்ஜியத்தை விட பெருசா இருக்காரா இருக்க மாட்டாரா? அவர் இந்த முடிவு பாதி முடிவு இப்ப ஒன்லி இப்பன்னு சொல்றது லாஜிக் கேள்விதான் இது. இங்கால போற இந்த பாதி சரி. அவங்க இந்த முடிவை மாத்தினா இங்கால பார்த்தாலும் சரி வரணுமா? எக்ஸ் பூஜ்ஜியத்தை விட பெருசு, அதுக்காக ஒன்னை விட பெருசா சொல்லல மாட்டாங்க. தசம் 5 அமெரிக்கலாம் சார் அப்படிப்பா சொல்லுவாங்க. ஒன்னை விட பெருசு சிம்பிளா இருக்கிறேன். எக்ஸ் பூஜ்ஜியத்தை விட பெருசுண்டா கட்டாயமா ஒன்னை விட பெருசா இருக்குன்னு முடிவு இருக்கா? இல்ல இல்ல இல்ல. தசத்துல ரெண்டாவது பிள்ளை. அப்ப அவதானிப்பை முடிவை இந்த சேஞ்ச் பண்ணா விட சரியாக கேட்டா சரியா இருக்கு. இல்ல சார். அப்ப அந்த விட வராது. அதுவே மூணாவது பாருங்க, அடுத்த வாரத்தின் புதன்கிழமை ஒரு முழு நோன்பு தினமாகும். நெக்ஸ்ட் வீக் வந்து புதன்கிழமை வந்து ஃபுல் மூணா. அதுல முடிவு சொல்றாங்க அடுத்த வாரத்தின் வெள்ளிக்கிழமை ஃபுல் நோன்பு தினம் அன்று. அடுத்த அதே வாரத்துல அது வந்து ஃபுல் மூன் இல்லை. இது சரி. ஒரு மாசத்துல முழு நிலவு ஒரு தரம் தான் வரும். வாரக்கிழமை புதன்கிழமை ஃபுல் மூன் வந்தா வாரம் வெள்ளிக்கிழமை ஃபுல் மூன் வராதுன்னு சொல்றாங்க. அது சரிதானே? இப்போ இதை மாத்திச்சா வார கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஃபுல் மூன் இல்லை. அதுக்காக வார கிழமை புதன்கிழமை ஃபுல் மூன் ஆயிட்டு தேவை இருக்கா? அது ஃபுல் மூன் இல்ல. அதுக்காக புதன்கிழமை தான் ஃபுல் மூன் எங்களுக்கு சொல்லல. புதன்கிழமை ஃபுல் மூன்டா வெள்ளிக்கிழமை ஃபுல் மூன் வராதுன்றது சரி. வெள்ளிக்கிழமை ஃபுல் மூன் இல்லைன்றதுக்காக புதன்கிழமை அது ஃபுல் மூனா இருந்துருச்சுன்னா கெஸ் பண்ணலாம். அது வேற ஒரு நாளும் வந்துருச்சு. அப்ப இது எங்களுக்கு தீர்மானிக்கலாத விட. அப்ப இதுவும் இன்டர்சேஞ்ச் பண்ண கூட பிழைக்குது. அதே மாதிரி நாலாவது பாருங்க, அமலின் கிளி சில ஆங்கில சொற்களையும் பிரெஞ்சு சொற்களையும் பேசத்தக்கது. அவர கிளி வந்து ஆங்கிலம் பேசுமாம், பிரெஞ்சு பேசுமாம். சில கிளிகள் ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகளின் சொற்களை பேசத்தக்கவை. அது சரி. ஒரு 2 மொழி பேசுதுன்னா அமலின் கிளி 2 மொழி பேசினா ஒன்றுக்கு மேற்பட்ட மொழியை பேசுது சரி. ஒன்றுக்கு மேற்பட்ட மொழியை பேசினா அது கட்டாயமா ஆங்கிலமும் பிரெஞ்சாவும் இருக்கணும்னு தேவையில்லை. வேற மொழியும் இருக்கு. இங்க வார்த்தைகளை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலாம். இதான் அந்த கேள்வி. நல்ல கேள்வி ஒன்றும். இதை சொல்ற அந்த இப்ப ஒன்லி இஃப் கொண்டுவாங்க. இருந்தால் மட்டும் ஒரு தரம் சொல்றல 2 தரம். இருந்தால் மட்டும் சொல்லி கொஞ்சம் லாஜிக் டைப் கேள்வி தான் இருக்கு. சரி பாருங்க, அடுத்தது ஒரு இந்த டைனபிள் ரிலேட்டடான கேள்வியெல்லாம் கட்டாயமா எதிர்பார்த்துட்டு போங்க. அது பசில்ஸா வரும், இப்படியெல்லாம் வருது. 11 தொடக்கம் 15 வரையான வினாக்கள்
பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. திருகோணமலை மாவட்டத்தில் சமூக சேவை உத்தியோகத்தர்களுக்கென மாநாடு ஒன்று ஒழுங்குபடுத்தும் பொருட்டு மாவட்ட செயலாளரினால் பின்வரும் அறிவுறுத்தல்கள் தரப்பட்டன. மாநாடு சரியாக முற்பகல் 9 மணிக்கு ஆரம்பிக்கப்பட வேண்டும். முதலில் வரவேற்பு உரை மற்றும் அறிமுக உரைக்கென 15 நிமிடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும். அனைத்து உரைகளுக்காகவும் 1 மணித்தியாலம் ஒதுக்கப்பட வேண்டிய அதே வேளை ஒவ்வொரு உரையின் பின்னரும் அரை மணித்தியாலங்கள் கலந்துரையாடலுக்கென ஒதுக்கப்பட வேண்டும். காலை அமர்வு மாலை அமர்வு என 2 அமர்வுகள் காணப்பட வேண்டும் என்பதுடன் 2 அமர்வுகளுக்கு இடையிலும் 1 மணித்தியாலம் பகலுணவு மற்றும் ஓய்வுக்கென ஒதுக்கப்பட வேண்டும். 2 உரைகளின் பின்னர் 2 உரைகளுக்கு பின்னர் தேநீர் அருந்துவதற்கு 15 நிமிடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும். மாநாட்டின் இறுதியில் பங்கு பற்றுவோரின் கருத்துக்களை தெரிவிப்பதற்கு 15 நிமிடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும். அனைத்து பங்கு பற்றினர்களும் பிற்பகல் 5:30க்கு முன்னர் மாநாட்டு மண்டபத்திலிருந்து வெளியேறுதல் வேண்டும் என்று சொல்லியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்டுக்கு அந்த வர வெல்கம் ஸ்பீச் அறிமுகம் அதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் கொடுத்துக்கொண்டு அதுக்கு பிறகு உரை தொடர்பாக பேசினாங்க. ஒரு ஆளுடைய ஸ்பீச் 1 hour. அந்த 1 hourக்கு பிறகு அந்த ஸ்பீச் தொடர்பாக ஒரு 1/2 hour டிஸ்கஸ். அதே நேரத்துல காலையிலேயும் உரை இருக்கும், மாலையிலேயும் உரை இருக்கும். இன்னொரு மெசேஜ் இருக்கு, அதுல 2 உரைகளுக்கு பிறகுதான் ஒரு தேநீர் இடைவேளையும் கொடுக்கணும். அதே நேரத்துல காலை அமர்வுக்கும் மாலை அமர்வுக்கும் இடையில ஒரு 1 hour லஞ்ச் பிரேக் கொடுக்கணும். அப்ப லஞ்ச் பிரேக்னு சொல்றது உங்களுக்கு தெரியும், லஞ்ச் டைம் நாங்க 12 மணிக்கு போற வாரத்துல ஒரு டைமை தான் லஞ்ச் டைமுக்குரிய மாதிரி செட் பண்ண பார்க்கணும். அப்ப லஞ்ச் பிரேக் பாப்போம். இதுல நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். முதலாவது சொன்னது 9 மணியிலிருந்து 9:15 மட்டும் வரவேற்பு உரை. அதுக்கு பிறகு நாங்க முதலாவது உரையை கொடுத்தோம்னா 9 மணியிலிருந்து 9:15 10:15 மட்டும் முதலாவது உரையை கொடுப்போம். முதலாவது உரையை கொடுத்துருவோம். மற்றது இந்த கேள்வியில இருந்து நாங்க ஒரு முடிவுக்கு வரணும். 11ஆம் கேள்வியை பாருங்க. மேற்கூறிய அறிவுறுத்தலுக்கு அமைய நிகழ்த்தப்பட முடியுமான உரைகளின் எண்ணிக்கை, அந்த பிரதான உரைகளோட எண்ணிக்கை கேட்டு கிடக்கு. அதுல விடையில 3, 4, 5 இருந்துச்சு. இன்னொன்னு தீர்மானிக்க முடியாதுன்னு சொல்லிருக்கு. பாப்போம் நாங்க. அப்ப 9:15 10:15 மட்டும் முதலாவது உரை. அதுக்கு பிறகு இந்த 10:15 10:45 மட்டும் இந்த உரை சம்பந்தமான கலந்துரையாடல் செல்லும். சரி, இப்ப இதுல 2 விஷயம் செய்யலாம். ஒன்னும் இவளுக்கு தேநீர் இடைவேளை வராது, அந்த லஞ்ச் டைமும் வராது. உங்களுக்கு தெளிவா விளங்கு. அதனால நான் என்ன செய்யணும்னா 10:45 11:45 வரைக்கும் 2வது உரையை போடுவோம். 2வது உரையை போட்டோம்னா இந்த 11:45 12:15 மட்டும் அதுக்குரிய கலந்துரையாடல் நடக்கும். இப்போ 2 உரைகள் முடிஞ்சிட்டு, 2 உரைகள் முடிஞ்சா
ஒரு 12:15 இருந்து 12:30 மட்டும் தேநீர் இடைவேளை வரும். அதுக்கு பிறகு லஞ்ச் பிரேக் ஒன்று கொடுக்க சொல்றாங்க. 12:30 இருந்து 1:30 வரைக்கும் மதிய உணவு இது. பிறகு 1:30 இருந்து 2:30 வரைக்கும் மூணாவது உரை, அதாவது மாலை நேர உரை, மூன்றாவது உரையா இருக்கணும். 2:30 இருந்து 3 மணி மட்டும் அது சம்பந்தமான கலந்துரையாடல் வரணும். பிறகு 3 மணியிலிருந்து 4 மணி மட்டும் 4வது உரை வரும். 4 மணியிலிருந்து 4:30 மட்டும் அந்த உரை சம்பந்தமான கலந்துரையாடல் வரணும். ஒன்று போட்டு அப்படியே ஃப்ளோல வரும். இனி 2 உரை முடிக்குது பின்னுக்கு. அப்ப 4:30 இருந்து 4:45 மட்டும் தேநீர் இடைவேளை வரணும். பிறகு 4:45 இருந்து 5 மணி மட்டும் அந்த கடைசியா ஒரு விஷயம் சொல்லி பாருங்க. இந்த 15 நிமிடங்கள் கொண்ட கலந்துரையாடல் மாநாட்டில் பங்கு பற்றுவோர் கருத்து. ஓம் சார். கேள்வி போக்குறோம். இந்த அட்டவணைகளுக்கு ஒரு 3 கேள்வி தான் விடையா இருக்கும். மற்றது நாங்க கொஞ்சம் திங்க் பண்ற மாதிரி கேள்வியும் இதுல போட்டிருக்காங்க. இப்ப இதுல பாருங்க, மேற்கூறிய அறிவுறுத்தலுக்கு அமைய நிகழ்த்தப்பட முடியுமான உரைகளின் எண்ணிக்கை 4. 11வது கேள்விக்குரிய விட சரி என்ன சொன்னீங்க சார்? எக்ஸ்கியூஸ் சார். சொல்லுங்க சார், அந்த தேநீர் இடைவேளையும் மதிய உணவும் அடுத்தடுத்து வருமா சார்? அது 2 உரையும் பிறகு தேநீர் இடைவேளை கொடுக்குறோம். ஒரு சும்மா சோட்டி சாசா கொடுத்துட்டு பிறகு அப்படியே பிரேக்கை கண்டினியூ பண்றதானே இப்படி செய்யறாங்க. இந்த கண்டிஷனுக்கு நாங்க அப்படித்தானே செய்யணும் சார். இப்ப நம்ம தேநீருக்கு பிறகு ஒரு உரையை போட்டு பிறகு மதிய உணவு போட்டா உரையை போட்டீங்கன்னா லஞ்ச் டைம் தாண்டிடுமா? ஷூரா 2 கிட்ட கொடுக்க மாட்டாங்களே சார். அதுதான் சார், அப்படிதான் சார் நானும் போட்டு பார்த்தேன். இப்ப அப்படி போட்டதுக்கு இந்த விட வந்து சேருமா உங்களுக்கு? ஓகே சார். அப்படி போட்டாலும் ஒரே 4 தான் சார் வரும். ஒரே 4 தான் வரும். அதே டைம் தான் வரும். முடியும். ரியாலிட்டியை தாண்டி கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி தானே சார் எழுதணும் ஆன்சர். அதான் விஷயம். ரியாலிட்டியா எங்களுக்கு கூட்டு கேள்வி அதையும் சந்தா நான் உண்மைக்கு அந்த கேள்வி பேப்பரை தாண்டி அவுட்ல போனோம்னா நிறைய மனசு சொல்லும் அப்படி வரா இப்படி வராங்க. அப்படி இல்லாம எங்களுக்கு சொல்ல வச்சதுதான் கேள்வி வரும். அதுக்கு கட்டுப்பட போறாங்க. சரியா? சரி, அடுத்த கேள்வி பாருங்க. மாநாட்டை முடிப்பதற்கு எண்ணியுள்ள நேரமாக அமைவதற்கு 5 மணி. 13வது வெளியே பாருங்க. ஓய்வுக்கென ஒதுக்கப்பட்டுள்ள மொத்த நேரத்தின் அளவு எதெல்லாம் வரும்? தேநீர் இடைவேளை, லஞ்ச். தேநீர் இடைவேளை, அந்த லஞ்ச் டைம் 1.5 மணி நேரம் வரும். 2 தேநீர் இடைவேளைக்கு அது 1/2 மணி நேரம், அந்த லஞ்ச் டைம். அடுத்த கேள்வியை பாருங்க. இதைத்தான் நாங்க கொஞ்சம் ஐடியாவா செய்ய பார்க்கணும். தவிர்க்க முடியாத காரணத்தினால் மாநாடானது
9:30 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட அதே வேளை வரவேற்பு மற்றும் அறிமுக உரைக்கென 15 நிமிடங்கள் மேலதிகமாக செலவிட வேண்டி இருந்ததனால் அனைத்து உரைகளும் 10 நிமிடங்களில் சுருக்கப்பட்டன. இவ்வாறு திருத்தப்பட்ட வேலை திட்டத்தின் மாநாடு முடிக்கப்பட்ட நேரம் என்று எழுதுகிறாங்க. தவிர்க்க முடியாத காரணத்தினால் மாநாடானது 9:30 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட அதே வேலை, 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்றது, 9:30க்கு ஆரம்பிக்கப்பட்ட அதே வேலை வரவேற்பு மற்றும் அறிமுக உரைக்கென 15 நிமிடங்கள் மேலதிகமாக செலவிட வேண்டி இருந்ததனால் அனைத்து உரைகளும் 10 நிமிடங்கள் சுருக்கப்பட்டன. இப்ப எங்கள்ட்ட 4 உரை இருக்கு. அப்ப 4 உரைகள்லையும் 10 நிமிடம் தான். இதுல ஒரு 40 நிமிடத்தை அவங்க எடுக்கிறாங்க. இந்த உரைகளுக்கான நேரத்துல 40 நிமிடத்தை எடுக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு மேலதிகமாக தேவைப்படுற நேரம் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணப்பட்டது, 9:30 போகுதுன்னா அதுல ஒரு 30 நிமிடம். அதே நேரத்துல வரவேற்பு உரை அறிமுக உரைக்கு 15 நிமிடம் கொடுத்ததுக்கு இன்னும் மேலதிகமாக 15 நிமிடம் எடுக்கிறாங்க. அப்ப இன்னும் மேலதிகமாக 15 நிமிடம் எடுத்தா இந்த 30 கூட்டுனா 45 நிமிடம். இந்த ஆரம்பத்துல ஏற்பட்ட தவிர்க்க முடியாத காரணத்தால இந்த ஷெட்யூல் புரோகிராமுக்கு மேலதிகமாக தேவைப்பட்ட நேரம் 45 நிமிடம். ஏற்கனவே இருந்த நேரத்துல ஒரு 40 நிமிடத்தை லெஸ் பண்றாங்க. ஆகவே மேலதிகமாக அவங்க எடுத்த நேரம் 5 நிமிஷம் தான் வரும். அப்ப 5 மணிக்கு முடிகிறது எவ்வளவுக்கு முடிஞ்சிருக்கு? 5:05 விலகிட்டாங்க செஞ்சது. யாரும் சொல்றோம். நம்ம அந்த 30 நிமிஷம் கூட்டணுமா சார்? என்ன நிமிஷம் அவங்க 9:30க்கு தான் அதான் சொல்ல போறேன், கொஞ்சம் கவனிக்குமா. என்னன்னா 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்றத 9:30க்கு ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப அதுல ஒரு 30 மினிட்ஸ் தேவைப்படுது. அதே நேரத்துல உரைக்கு நாங்க அறிமுக உரைக்கு அதுக்கெல்லாம் 15 நிமிடம் தான் ஸ்டார்ட்டுக்கு அலோகேட் பண்ணேன். ஆனா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவா 15 நிமிஷம் தேவைப்படுது. அப்ப 9:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்றதால அதுல ஒரு 30 மினிட்ஸ், அந்த அறிமுக உரையில எக்ஸ்ட்ராவா ஒரு 15 நிமிடம், மொத்தமாக 45 நிமிடம் அவங்களுக்கு தேவை. ஆனா உரைக்கு 1 hour கொடுத்தவங்க 10 நிமிஷம் குறைஞ்சதால அந்த ஒவ்வொன்றுல இருந்து 10 நிமிஷம் எங்களுக்கு வருது. அப்ப அதுல ஒரு 40 நிமிஷம் எங்களுக்கு கிடைச்சது. மொத்தமாக 45 நிமிடம் எக்ஸ்ட்ராவா தேவை. 40 நிமிஷத்தை எடுக்கிறோம். அப்ப மேலதிகமா தேவைப்படுறது 5 நிமிடம். அப்ப 5 மணிக்கு முடிய வைக்கிறது 5:05க்கு முடியும். சரியா? சரி சார். எப்படி சார்? சொல்லுங்கம்மா. சார் வந்துச்சு இதை கொஞ்சம் எனக்கு விளங்கல நீங்க சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? 5 மணிக்கு முடிகிற ப்ரோக்ராம் இந்த ஷெட்யூல் படி 5 மணிக்கு முடியும். அவங்க இடையில கொஞ்சம் பிரச்சனை வந்ததால அந்த ஷெட்யூல்ல சேஞ்ச் பண்றதுக்கு மேலதிகமாக இந்த 45 நிமிஷம் தேவை. ஏற்கனவே உள்ள அஜெண்டாவில் ஒவ்வொரு உரையிலையும் 10 நிமிடங்களை எடுத்து ஒரு 40 நிமிஷத்தை பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 45 நிமிஷம் தேவை, 40 நிமிஷத்தை பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த பேலன்ஸ் பண்ணதுல 40 நிமிஷம் இங்க எங்களுக்கு எடுபட்டதால 45 நிமிஷம் தேவைப்படுது. மேலதிகமாக ஒரு 5 நிமிஷம் தேவைப்படுது. அப்ப 5 மணிக்கு முடிய இருந்தது 5:05க்கு முடியும். இந்த டவுட் கேட்டால் விளையிட்டா சரி. அடுத்த கேள்வி அதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பாடு தெரிஞ்சுக்கணும். மாநாட்டுக்கு வருகை தந்த சமூக சேவை அதிகாரிகளின் எண்ணிக்கை 50லும் குறைவாகும். மாநாட்டுக்கு வருகை தந்த சமூக சேவை அதிகாரிகளின் எண்ணிக்கை 50 விட குறைவாகும்.
வருக தந்த அனைவருக்கும் சமனான கொடுப்பன ஒன்று கொடுக்கப்பட்டது. அத்தொகை ரூபா 3000க்கு குறையாத ஒரு தொகையாகும். 3000க்கு குறையாத ஒரு தொகைன்னா 3000 வரும், அதை விட கொஞ்சம் கூட வரும். 3000 விட குறைய வராது. கொடுப்பனவாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முழு தொகையும் 1,51,900 ஆகும். வருகை தந்த சமூக சேவையாளர்களின் எண்ணிக்கை யாது? இதுல ஐக்கியூவா நாங்க யோசிக்கணும். கொடுப்பனவுகள் கொடுக்கப்படும் போது, உதாரணத்துக்கு காசா கொடுக்கும் போது மடங்கு அடிப்படையில கொடுப்பாங்க. 100 ரூபாய் கொடுப்பாங்க, 200 ரூபாய் எல்லாம் கொடுப்பாங்க. 32%, 15% எல்லாம் கொடுப்பாங்களா? கொடுக்கலுமா? இல்ல சார். இல்ல. இப்ப எங்களோட மொத்தமா கொடுக்குற காசு எவ்வளவு உண்டா? அதுல 1,51,900. இது அங்க வந்த பங்கு பற்றுநர்கள் எண்ணிக்கை ஒன்று 46 வரும், அல்லது 47 வரணும், அல்லது 48 வரணும், அல்லது 49 வரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்ப நாங்க என்ன செய்யறோம்னா, இந்த 46ஆல 1,51,900 பிரிச்சா வாரம் விட 3000 விட கொஞ்சம் பெரிய விடையாக முழுவெல்ல வார பெருமானமாக இருந்துச்சுன்னு சொன்னா அது ஒருத்தருக்கு கொடுத்த காசா வருது. சற்று விளங்கு தானே. உண்மையா 45 பேர் வந்துட்டாங்கன்னா 46 பேருக்கு கொடுக்குற விட ஒரு 3,200 ரூபாய் வரணும்னா 1,51,946 பிரிச்சுட்டா எங்களுக்கு 3,200 ரூபாய் வரணும். இப்ப நாங்க என்ன செய்யறோம்னா, ஒன்னும் கஷ்டப்படுறது இல்ல. 151 இந்த பிரிக்கிற சிஸ்டம் ஒன்று காட்டி தர மாதிரி 46 இத 46ஆல பிரிச்சுட்டா இந்த 6 எதால பெருக்குனா அந்த 9ல முடிய விட்டு பாருங்க. அங்க 2 சைபர் இருந்தாலும் அந்த இலக்கத்துல கடைசியில 2 சைபர் இருக்கும் பெருக்கிற இலக்கத்துல. இப்ப 6 எதால பெருக்குனா 9ல முடியும். ஆறு எந்த இலக்கத்தால இருக்குன்னா 9ல முடியும். வராது. அப்ப இந்த விட வராது. அப்படித்தான் கெஸ் பண்றேன். கீழே உள்ள லாஸ்ட் டிஜிட்டையும் இங்க உள்ள லாஸ்ட் டிஜிட்டையும் பாக்குறேன். இப்ப 47 பாருங்க. 7 ஏதாவது இருக்குன்னா 9ல முடியும். 7 49. அப்ப 7,49னா 3000 விட கொஞ்சம் கூடண்டா 1 370 ரூபா வரும். 370 ரூபா வந்தா ஒரு 0 தான் வரும். அதான் பாரு, 370 47 பெருக்க போறோம்னா ஒரு 0 கூட்டுவோம், 2 0 இடையில வருது இல்ல. அப்ப 370 ரூபா வரும், அல்லது 3,700 ரூபா வரும். இப்போ 3,700 47 பெருக்குனா 3,747 இருக்குன்னா 2 0 வந்துடும். ஆனா விட பெருக்கணும், அது சரியா பெருக்கு. 3000 விட கொஞ்சம் கூட நேரம் பார்க்கணும். நாங்க எதுக்கு பெருக்கி பார்க்கணும். இப்ப 2 0. இப்ப 37 47 பெருக்க போறீங்க. 7 49 4 மீதி 3 21 21 4 25 4 28 2 மீதி 14. அப்ப 9 3 7 1. அப்ப எங்களுக்கு விட எவ்வளவு வருது? 1,73,900. எங்கிட்ட இருக்கிற காசு இது. ஒண்ணு 3,700 வரணும், அல்லது 3,070 வரணும். 3,070 வந்தா கடைசியில ஒரு 0 தான் வரும். அப்ப இந்த கணித்தல்களை எப்படி ஈஸியா செய்யலாம் அந்த ஐடியா தான் உங்களுக்கு. இப்ப 48 வந்துட்டு 8 ஏதாவது இருக்குன்னா 9ல முடியும். 8 1 8 2 16 3 24 முடியுமா? வராது. அப்ப அந்த விடையும் வராது. இப்ப 49 இருக்கு. அப்ப இந்த 3 விடையும் வராத கண்டா இது கட்டாயமா விடையா வரும்.
எப்படி வரும்ன்றத காட்டி தருப்பாரு. 9 இருந்துச்சு. 9 ஏதாவது இருக்குன்னா 9 முடியும். அப்ப கடைசியில 2 சைபர் வரணும். இங்க 1 போட்டுட்டோம். அப்ப 3000 பக்கத்துல 3100 வரணும். இப்ப 3031 49 பிரிக்கு பாருங்க. 9 27 4 12 9 1 5 1 பாருங்க. விட வந்து நாங்க செஞ்சதெல்லாம் உண்மைக்கு கணிதமா நான் செய்யல. இதெல்லாம் ஐக்கிய ஐடியா. லாஸ்ட் டிஜிட்டை வச்சு ஐடியா எடுக்கிறேன். எப்படின்னு இது விளையாட்டு அந்த ஐடியா உங்களுக்கு 3000 கொஞ்சம் கூட வந்த பங்கு பற்றினர்கள் 49 பேர் விளையாட்டா செஞ்சது. சரி திரும்ப சொல்லுங்க சார். கொஞ்சம் கவரேஜ் கட் ஆயிடுச்சு சார். இதுல 49னா இதுல லாஸ்ட் டிஜிட் 9. இந்த 9 ஏதாவது இருக்குன்னா 9ல முடியும்னு பார்க்கணும். 1 இருக்குன்னா உங்க கடைசியில 2 0 2 0 போட்டுட்டு 3000க்கு பக்கத்துல வரணும்னா 3100 போட்டு பார்க்கணும். இப்போ 3100 49 இருக்கிறோம். மேல உள்ள விட வருது. ஆக விட 49. சரியா? ஓகே. இலக்க சுட்டி பார்த்து செஞ்சா பிள்ளையா சார்? என்னண்டு இலக்க சுட்டி அந்த 1,51,900 கூட்டுனா 16 வருது. அதை கூட்டினா 7 வரும். அப்ப 7ஆல பிரிப்படுற விடையை பார்த்து கண்டுபிடிச்சு. வெரி குட். நல்ல ஒரு ஐடியா. ஃபாஸ்ட் ஐடியா தான். வெரி குட். நல்ல ஐடியா. இலக்க சுட்டி செய்யறது பெஸ்ட் ஐடியா. சரி, இப்ப அடுத்த கேள்வியை பார்ப்போம். இது நல்ல ஒரு கேள்வி ஒன்று பாருங்க. குறித்த ஒரு போட்டி ஒன்றில் முதல் 5 வெற்றியாளர்களுக்கு கீழ்வரும் முறைகளில் பரிசுகள் வழங்கப்பட்டது. அதற்கமைய கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கான விடையை தெரிவு செய்து தெரிவின் இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதலாம். இந்த கீழ்வரும் அடிப்படையில பரிசுகள் வழங்குறாங்க. அப்படி கேட்டுச்சு பாருங்க. முதலாம் இடம் பெற்றவருக்கு மொத்த பரிசு தொகையில் பாதியும், மொத்தமாக அவங்க எவ்வளவு காசு அந்த பிரைஸ் கொடுக்கறதுக்கு ஒதுக்கீடு செய்யறாங்களோ அதுல பாதியும் மிகுதி வாரத்துல ஒரு 1000 ரூபாவும் கொடுக்குறாங்க. 2ஆம் இடம் பெற்றவருக்கு மீதி பரிசு தொகையில் பாதியும் மீதியில் 1000 ரூபாவும். 3ஆம் இடம் பெற்றவருக்கு மீதி பரிசு தொகையில் பாதியும் மீதியில் 1000 ரூபாகவும். 4ஆம் இடம் பெற்றவருக்கு மீதி பரிசு தொகையில் பாதியும் மீதியில் 1000 ரூபாவும். 5ஆம் இடம் பெற்றவருக்கு மீதி பரிசு தொகையில் பாதியும் மீதியில் 1000 ரூபாவும் வழங்கப்பட்டது. இத்துடன் மொத்த பரிசு தொகையும் முடிவடைந்தது. இந்த கேள்விய நீங்க சமன்பாடு உருவாக்கி செய்ய வெளிக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த கேள்விக்கு மட்டும்தான் உங்களுக்கு டைம் தேவைப்படும். அப்ப அந்த ஐடியா விட்டுட்டு இதை நாங்க எப்படி கொஞ்சம் லாஜிக்கலா திங்க் பண்ற இதுக்குரிய அந்த மெத்தடை எப்படி நாங்க செஞ்சு கொள்ளலாம்ன்ற விஷயத்த பார்த்தோம்னா எங்களுக்கு ஈஸியா செஞ்சு போட்டுரு. வெரி ஈஸியா இத செஞ்சு போட்டுரு. இப்ப பார்ப்போம். முதலாவது பரிசு தொகை எப்படி கொடுக்க போறாங்கன்னா மொத்த பரிசு தொகையிலிருந்து அரைவாசு கொடுத்தா இன்னொரு அரைவாசு மிஞ்சும், அதுல இருந்து ஒரு 1000 ரூபாவும் கொடுக்குறாங்க. அதாவது அரைவாசி மொத்த பரிசு தொகையில அரைவாசை விட கொஞ்சம் கூட கொடுக்கறது தான் அதுல நோக்கம். அப்ப அதுக்கு பிறகு மிஞ்சும் அரைவாசி பிளஸ் 1000 போனதுக்கு பிறகு வார மிஞ்சிரத்துல அரைவாசி எடுத்து 2வது வந்து கொடுத்து அதுல மிஞ்சிரத்துல ஒரு 1000ஐயும் கொடுக்குறாங்க. அப்படி ஓர்டர்ல செஞ்சுட்டு வரும்போது 5வது நபருக்கு 4வது நபருக்கு கொடுத்த மீதியில 4வது நபருக்கு கொடுத்ததுக்கு பிறகு 3வது நபர் காசுல இருந்து மிச்சம் வந்ததுல அரைவாசி கொடுத்து அந்த அரைவாசுல மீதியில இருந்து 1000 கொடுத்து மிச்சம் ஒரு தொகை வரும். அந்த தொகையில அரைவாசை கொடுத்து போட்டு மீதியில இருந்து 1000 கொடுத்தோடனே பரிசு முடியுதுன்னு அர்த்தம் என்ன?
கொஞ்சம் சொல்லுங்க. 5வது நபருக்கு மீதியில இருந்து 1000 கொடுத்த உடனேயோ ஒதுக்கப்பட்ட மொத்த காசு முடியுதுன்னா 5வது நபருக்கு கொடுக்கப்பட்ட பணம் எவ்வளவு? 2000. 2000. அதான் விஷயம் வருது. 5வது நபருக்கு கொடுக்கப்பட்ட பணம் 2000 வருது. பாருங்க, 5ஆம் நபர் எடுத்தோம்னா 5ஆம் நபருக்கு எடுத்தீங்கன்னா மீதியில இருந்து ஒரு 1000 ரூபாவை கொடுத்ததுக்கு பிறகு வெஞ்ச அரைவாசிய கொடுத்து மீத பாகத்துல 1000 ரூபாவை கொடுத்தா மொத்த காசு முடியுதுன்னா அந்த மீதியாக வந்த காசு எவ்வளவுன்னா 1000 தான். ஏன்னா அந்த 1000 கொடுத்தோடனே மொத்த காசு முடியுது. அப்ப இங்க இருந்து அதாவது 4ஆம் நபர்கிட்ட இருந்து வார காசுல, அதாவது 4ஆம் நபருக்கு கொடுத்ததுக்கு பிறகு வார காசுல இருந்து காசை எடுத்து 2ஆ உடைச்சு அரைவாசை கொடுத்து போட்டு மிச்ச தொகை வரும். அந்த மிச்ச தொகையில 1000 கொடுத்தா காசு முடியுதுன்னா அந்த மிச்ச தொகையும் 1000. ஆகவே இவருக்கு ஒரு 1000 கொடுத்திருப்பாங்க. இங்க இருந்து இந்த 4வது நபர்கிட்ட இருந்து இவருக்கு 2000 ரூபாய் வந்திருந்தா, 4வது நபர்கிட்ட இருந்து 2000 ரூபாய் வந்திருந்தா இந்த 2000 ரூபாயோட அரைவாசி 1000. அவ மீதி இன்னொரு 1000 வருது. அதை கொடுத்தது 5ஆம் நபருக்கு கொடுத்தோடனே அந்த காசு முடிஞ்சது. ஆகவே 5ஆம் நபருக்கு கிடைச்ச காசு உண்மையா 2000. இது விளையாட திரும்ப ஓட்டி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஓகே. ஐந்தாம் நபர் 5ஆம் பரிசு 4ஆம் பரிசு கொடுத்ததுக்கு பிறகு இங்க இருந்து அனுப்புவாங்க. இங்க இருந்து அனுப்புனா இவருக்கு ஒரு 1000 ரூபாய் காசு கொடுத்ததுக்கு பிறகு மொத்த பரிசு கம்ப்ளீட் ஆகும். இந்த 1000 ரூபாய் என்னன்னா இங்க இருந்து வர காசை 2 பகுதியா உடைப்பாங்க. உடைச்சு வார மிச்சத்துல 1000 கொடுத்ததுக்கு உடை காசு முடியுதுன்னா இங்க இருந்து வந்த மீதி 1000 வருது. ஏன்னா அந்த 1000 கொடுத்தோடனே முடிஞ்சிட்டு இந்த மீதி 1000 இது அரைவாசி. அப்ப இங்க அரைவாசி 1000. அப்ப 5ஆம் பரிசாக கிடைச்ச தொகை உண்மைக்கு 2000. இது விளையா? ஓகே. இப்ப பாருங்க, அடுத்த விஷயம். இதுல இருந்து நாங்க 4ஆம் பரிசை தீர்மானிச்சிருக்கோம். 4ஆம் பரிசு எப்படி வரும்னா, இப்ப இங்க இவருக்கு டோட்டலா 2000 சேருது. இந்த 2000 எப்படி சேரும்னா இங்க இருந்து அரைவாசி மீதி ஒண்ணு போகும். அந்த மீதி போற டைம்ல ஒரு 1000 ரூபாய் கொடுத்து தான் என்ன செய்வாருன்னா இந்த 2000 அனுப்பிடுவார். அப்ப இங்க அரைவாசி காசியாக இங்க இவருக்கு எவ்வளவு போயிருக்கீங்கன்னா 3000 போயிருக்கு. அந்த 3000த்துல 1000 கொடுத்துட்டு 2000 இங்க அனுப்பியிருப்பார். அவருக்கு இங்க கிடைச்ச அரைவாசி எவ்வளவுன்னா 3000. எனவே 4வது பரிசின் பெறுமதி 4000. விளங்கிட்டாரு? சார் ஒருக்கா ரிப்பீட் பண்ணுங்க சார். கீழே உள்ள 2000 விளங்கிட்டா? ஓகே. இப்ப இவருக்கு இந்த இங்க இருந்து 2000 தான் இவருக்கு வரும். இங்க இருந்து 2000 வரும். எப்படின்னா இங்க இருந்து 2000 வரும். இவருக்கு ஒரு இங்க இருந்து நிச்சயமா வார காசுல ஒரு 1000 கொடுத்துட்டு தான் 2000 வரும். இந்த 1000ம் 2000ம் சேர்ந்து உள்ளது 3000 இவருக்கு இங்க இருந்து வந்த மொத்த காசுல அரைவாசி தான் இந்த 3000. ஏன்னா ஒரு அரைவாசி கொடுத்துட்டு அடுத்த அரைவாசி இஞ்சால வரும். அதுல ஒரு 1000 கொடுத்துட்டு மிச்ச 2000 கீழே வந்துச்சு. எனவே இவருக்கு இங்க இருந்து வந்த மொத்த காசு எவ்வளவுனா 3000 சக 3000. இங்க இருந்து 6000 வந்துருச்சு. ஆனா இவருக்கு இந்த 6000த்துல 2ஆ பிரிச்சுட்டா 3000 வரும்.
மிச்சம் 3000. அந்த 3000த்துல ஒரு 1000 கொடுத்துட்டா மத்த 2000 கீழே வந்துருச்சு. எனவே 4ஆம் பரிசுக்குரிய பெருமானம் 4000. நல்ல விளையாட்டா இது. மொத்த காசு மொத்தம் 6000. விளங்குச்சா விளங்கலையா? ஓகே சார். ஓகே சரி, இப்ப நீங்க சொல்லுங்க 3ஆம் பரிசு என்ன வரும்? 8000. 12,000. மூணாவது பரிசு இப்ப எங்களுக்கு இங்க 6000 வருதுன்னா இதுல ஒரு 1000 கொடுத்ததுக்கு பிறகு இங்க 6000 வருது. அப்ப இங்க அரைவாசி காசியா 7000 போயிருக்குமா இல்லையா? அரைவாசி காசியா 7000 போயிருந்தா தான் இதுல ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு 6000 அனுப்பியிருப்பார். எனவே இவருக்கு ஒரு இங்க ஒரு 7000 அரைவாசி, இன்னொரு அரைவாசி 7000, 14,000. அவன் மேல இருந்து உண்மையா 14,000 ரூபாய் வந்துட்டு அந்த 14,000 ரெண்டா பிரிச்சா 7,000 ஒன்று வரும். மீதி உள்ள 7,000த்துல 1000 கொடுத்துட்டு 6,000 கீழே அனுப்பியிருப்பார். அப்ப 3ஆம் பரிசு எவ்வளவு வரப்போகுது? 8,000. சரியா? விளங்குறீங்களா? இன்னொரு லாஜிக், நான் லாஜிக்க தெளிவா தான் சொல்றேன், நீங்க விளங்கிட்டீங்கன்னா சரி. விளங்குச்சா இல்லையா? இல்ல சார். இது விளங்கிட்டா உங்களுக்கு இங்க இருந்து 6,000 பாருங்க விளங்கிட்டா. இந்த 6,000 வந்து 3,000, இங்கால பாதி 3,000 போகும். 6,000 ஃபர்ஸ்ட் ரெண்டா உடைப்பாங்க. ரெண்டா உடைச்சா பாதி 3,000, மீதி 3,000 இங்க வரும். அந்த 3,000த்துல ஒரு 1000 இங்க கொடுத்தா 4ஆம் பரிசு 4,000. அவன் மொத்தம் 4,000. மொத்தம் இங்க இருந்து 6,000 வந்து அது ரெண்டா பிரிஞ்சு 3,000, இன்னொரு பாதி 3,000, அதுல ஒரு 1000 கொடுத்தா 2,000 கீழே அனுப்பிப்பாங்க. இந்த இது மட்டும் விளையிட்டா உங்களுக்கு. இந்த ரெண்டு மட்டும் விளையிட்டா. சரி, இங்க இருந்து இங்க 6,000 வருதுன்னா இந்த 6,000 வாரதுக்கு காரணம் என்ன இருக்கீங்கன்னா, இதுல இங்க இருந்து வார காசு 2 சமபாதியா உடையும். அதுல ஒரு பாதி இங்க வரும், இன்னொரு பாதி இங்க வந்து அந்த பாதியில ஒரு 1000 கொடுத்து மிச்சமா 6,000 கீழே அனுப்புறாங்க. அவங்க இங்க வந்த பாதி எவ்வளவுனா 7,000. இங்க வார காசு 2ஆ உடைஞ்சா ஒரு பாதி 7,000, அடுத்த பாதி எவ்வளவு இருக்கு? 7,000. அவ 3ஆம் பரிசு 7,000 1000 சேர்ந்தா 8,000. அவ உண்மையா இங்க இருந்து வந்த காசு எவ்வளவு? 14,000. அந்த 14,000 தான் 2ஆ உடைஞ்சு முதல்ல ஒரு பாதி 7,000 கொடுத்துட்டு மிச்சம் உள்ள 7,000த்துல 1000 கொடுத்து இவருக்கு 8,000 பரிசு வருது, 6,000 கீழே அனுப்புவாங்க. இப்ப உங்களுக்கு சொல்லணும் 2ஆம் பரிசு என்ன வருது? இங்க 14,000 வருதுன்னா இதுல ஒரு 1000 கொடுத்துருக்காங்க. அவ இங்க வந்து சேர்ந்த மொத்த காசு 15,000. ஒரு பாதி 15,000 தான், இன்னொரு பாதி 15,000, 30,000. இவருக்கு 16,000. ஓகே, இப்ப இவருக்கு 16,000 கிடைச்சது. இப்ப நீங்க சொன்னது சரி. அப்ப இங்க ஒரு 15,000. இப்ப இங்க இருந்து வார காசு மொத்தம் 30,000 கீழே வருது. 30,000 வந்தா முதலாம் பரிசு எப்படி வந்துருச்சு? ஐடியா வந்து முதலாம் பரிசு கீழே 30,000 வருதுண்டா இவருக்கு இங்க பாதி 30 மொத்த காசுல 31,000 போய் இங்கால அதே அளவு 31,000 வந்து 30,000 கீழே வர 7,500 போயிடும். விளையா இங்க 30,000 வருதுன்னா இவருக்கு வந்து அரைவாசி 31,000, அதுல ஒரு 1000 கொடுத்திருப்பார். ஆகவே முதலாம் பரிசு எங்களுக்கு 32,000. இவ்வளவுதான் கேள்வி. ஓகே சார். சரி, இப்ப கேள்விக்குரிய விடையை பார்ப்போம். முதலாம் இடம் பெற்றவர் பெற்றுக்கொண்ட பரிசு தொகை என்ன? 32,000.
32,000. அடுத்த கேள்வி, 5ஆம் இடம் பெற்றவர் பெற்ற பரிசு தொகையில் எத்தனை மடங்கு அதிகமாக 2ஆம் இடம் பெற்றவர் பெற்றுக்கொண்டார்? 5ஆம் இடம் பெற்றவர் பெற்றுக்கொண்ட பரிசு தொகையில் 8 சார். எத்தனை மடங்கு அதிகமாக 2ஆம் இடம் பெற்றவர் பெற்றுக்கொண்டார்? 8 மடங்கு. 8 மடங்கு. அப்ப 4வது விடை. 18வது கேள்வி, வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை. வழங்கப்பட்ட மொத்த 62,000. பரிசு தொகை இது 20, 20, 40, 62,000. அடுத்தது, 3ஆம் இடம் பெற்றுக்கொண்டவர் பெற்ற பரிசு தொகை என்ன? 8,000. 8,000. அடுத்த வினா, 4ஆம் இடம் பெற்றுக்கொண்டவர் பெற்ற பரிசு தொகை என்ன? 4,000. இந்த கேள்வி நல்லா விளங்கிட்டாங்க உங்களுக்கு. ஓம் சார் ஓகே, விலங்குக்கு கொஞ்சம் ஆனா think சார் பண்ணணும். சின்ன டவுட் வந்து மொத்த பரிசு தொகையில் மொத்த பரிசு தொகை வந்து சார் 64,000. எப்படி 64,000? அதண்ட இல்ல சார் கேக்குறேன் சார், எவ்வளவு சார் மொத்த பரிசு தொகை? 62,000. இங்க 32. இது 16 4 கூட்டினா 20, 8 2 கூட்டினா 10, 30, 30 32 கூட்டினா 62 வரும் சார். ஓ சார் சார் இப்ப சார் ஓகே. இப்ப இதுல என்ன விஷயம்டா, இன்னைக்கு இந்த கேள்விய இப்படி இது சரியான ஈஸி, இப்படி பின்னால இருந்து போறது ஈஸி மெத்தட். நாங்க கொஞ்சம் லொஜிக்கா தான் யோசிக்கிறோம். எங்களுக்கு ஆப்ஷன் ஆறபடியால இந்த கேள்வியை ஆப்ஷன்ல இருந்து செய்யணும். முதலாவது கேள்வியில விடையில இருந்து செஞ்சுட்டு போகணும். அந்த ஆப்ஷனை நாங்க எப்படி செய்யறோன்ற விஷயத்த நான் உங்களுக்கு ஒரு 5 minutes டைம் எடுத்து உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல விளங்கப்படுத்துறேன். நீங்க ஒரு தடவை ஆப்ஷனை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிளாஸ்ல செஞ்ச கேள்விகள் உங்களுக்கு விளங்கி இருக்கும். அப்படி விளங்காத கேள்விகள் இன்னொரு சொல்லணும்னாலும் அடுத்த கிளாஸ்ல சொல்லணும். நாங்க செய்யற எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான வினாக்கள். கூட பயிற்சி எடுத்தீங்கன்னா நல்ல புள்ளி எடுக்கணும்னு சொல்லிக்கொண்டு நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு ஆப்ஷன் மெத்தட்ல இருந்து எப்படி செய்யலாம்ன்றதை காட்டினாரன். இன்னைக்கு ஓப்பனாக முடிச்சு கொடுவோம்.